ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது வரக்கூடிய ஜூலை மாதம் 21ஆம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க. அன்றைய நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்துடைய பௌர்ணமியானது வருதுங்க. அன்று வரக்கூடிய ஆடி பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அந்த தலையெழுத்து சரியாக 11 மணிக்கு மேலே மாறப்போகுது. காரணம் என்னென்னா, ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சரியாக 11 மணிக்கு கிரகங்களிடையே பெரிய மாற்றமானது ஏற்படும். அந்த மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடுத்த சில நாட்களுக்கு தலையெழுத்து வேறு லெவலில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ராசிக்காரங்களை தொடர்ந்து 4வதாக வரக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுவேன். ஸோ அனைத்து ராசிக்காரங்களுமே நீங்கள் உங்களுக்கான தாள்களை தெரிஞ்சு கொள்ளலாம். ஆடி அசட பௌர்ணமிக்கு பிறகு அசுர வேகத்தில் நடக்கக்கூடிய கிரக மாற்றத்தினால என்ன மாதிரியான விஷயம் உங்கள் ராசிக்கு நடக்குங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கடகராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கடகராசி நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. ஆடி பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தி நிறைந்து இருக்கும். ஆடி பௌர்ணமியில் இருக்கக்கூடிய சக்தி மற்ற மாதங்களில் பௌர்ணமியில் இருக்காது. அதனால தான் ஆடி பௌர்ணமி ரொம்ப முக்கியமான பௌர்ணமியாக கருதப்படுது. நிறைய பேருக்கு ஆடி மாதத்துடைய சிறப்புகளும் ஆடி மாத பௌர்ணமி சிறப்புகளும் தெரியாமல் இருக்குது. முதல்ல இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க. ஆடி பௌர்ணமி இந்த டைம் ஜூலை 21 ஞாயிற்றுக்கிழமை வருது. ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு இதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுன்னு சொல்லப்படுது. இந்த நாள் அன்னைக்கு ஆடி பௌர்ணமி வர்றதுனால எக்ஸ்ட்ராவாக ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. அதனால் முதல்ல சிறப்பை தெரியாதவங்க ஆடி பௌர்ணமியும் ஆடியுடைய ஞாயிற்றுக்கிழமை சிறப்பையும் தெரிஞ்சுக்குங்க. வாங்க அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே விசேஷம். மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமியில் கோயிலுக்கு சென்று வழிபடுவது விசேஷம் என்றால், இந்த ஆடி பௌர்ணமியில் கோவிலில் போய் நின்னாவே அது ஒரு பயங்கரமான விசேஷமாக கருதப்படுது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் பயங்கரமான சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமியில் கோயிலில் சாதாரண வழிபாடு செய்யப்படும். ஆனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் கோவிலில் பயங்கரமான வழிபாடு செய்யப்படும். ஆடி பௌர்ணமிலாம் கூழ் ஊற்றுறது, பால் கொடை எடுக்கிறது, இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய செய்யப்படும். குறிப்பாக பௌர்ணமி மாதந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வேண்டி செல்வாங்க. ஆடி மாத பௌர்ணமியில் லட்சக்கணக்கானவங்க கிடையாது, லட்சத்துக்கு தாண்டி நிறைய லட்சம் பேர் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வேண்டுதலோடு கிரிவலம் மேற்கொள்ளுவாங்க. ஸோ ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமியில் கிரிவலம் மேற்கொள்வது அவ்வளோ ஒரு விசேஷமானது. ஆடியில் வரக்கூடிய ஒரு பௌர்ணமியில் கிரிவலம் மேற்கொண்டால் ஒரு வருடத்துக்கு நாம் மேற்கொண்ட பலனை பெற முடியும். அவ்வளோ விசேஷமான ஒரு பௌர்ணமி தான் ஆடி பௌர்ணமி. ஆடி மாத பௌர்ணமி என்பது சிவ வழிபாட்டுக்கு மட்டுமின்றி அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த அற்புதமான நாளாக கருதப்படுது. அந்த நாள் அன்னைக்கு அம்மன் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறும். அம்பாளுக்கு அபிஷேகங்கள் சிறப்பாக செய்யப்படும். அதில் நாம் கலந்துக்கிறது ரொம்ப புண்ணியம். அன்று அம்பாளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். எதை வேணாலும் வாங்கி கொடுக்கலாம்னா அம்பாளுக்கு புடவை சாத்துறது, பொங்கல் படையிறது, இந்த மாதிரியெல்லாம் எது வேணாலும் நாம் அன்றைய நாள் பண்ணலாம். இது நாம் எது பண்ணாலும் அதனால் குடும்பத்தில் நமக்கு வளம் பெருகும், நிம்மதி கூடிக்கொள்ளும். அதாவது நம்ம வாழ்க்கையில் நிம்மதியானது கூடிக்கொள்ளும். தம்பதிகளாக இருக்கிறவங்களுடைய ஒற்றுமையானது மேலோங்கோ. ஆடி பௌர்ணமியில் அம்பாளுக்கு இதெல்லாம் செய்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி பலன்லாம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பலன்லாம் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோட அம்பாளுக்கு இதெல்லாம் செய்ய பாருங்கள்.
அதேபோல் ஞான கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதரித்தது ஆடி பௌர்ணமி என்பது வரலாறு. எனவே ஆடி பௌர்ணமி நாளில் ஸ்ரீ ஹயக்ரீவரை வழிபாடு செய்கிறதுனால அஞ்ஞானம் உங்களுக்கு நீங்கும். பிள்ளைகள் கல்வியில் ஜொலிப்பாங்க, கல்வியில் ஞானமும் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களோடு வாழ முடியும். அதனால் ஆடி பௌர்ணமியில் ஸ்ரீ ஹயக்ரீவரை வணங்காமல் மட்டும் இருக்காதீங்க. ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பு இதெல்லாம். ஆடியுடைய பௌர்ணமி சிறப்பே இவ்வளவு இருக்குன்னா அப்போ ஆடி ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு சிறப்பு இருக்கும். ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் அம்மனை விளக்கேற்றி வழிபடுவது மிகுந்த பலனை தரும். ஸோ நாளைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியுடைய முதல் வெள்ளி வருது, அதுக்கப்புறம் ஆடி ஞாயிறு வருது, கரெக்டாக அன்னைக்கு பௌர்ணமி வருது. பொதுவாக இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதிர்பார்க்காத ஒரு சிறந்த நாள். இந்த தெய்வத்துக்கு சக்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை நாம் மிஸ் பண்ணாமல் நாம் வழிபாடு எப்பயும் போல் செய்யணும். ஸோ இந்த நாள் அன்னைக்கு கிரகங்களிடையே பெரிய மாற்றமானது ஏற்படும். அந்த மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கடக ராசிக்காரங்க உங்களுக்கு தலையெழுத்து என்ன மாறும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஆடி பௌர்ணமி ஆடி ஞாயிற்றுக்கிழமையுடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ உங்கள் ராசிக்கு ஆடியுடைய பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவசரம் கூடவே கூடாது. எந்த அளவுக்கு நிதானமாக எச்சரிக்கையாக தொழிலை நடத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு தொழிலில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். இல்லைனா தொழிலில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மனதுக்கு பிடித்த பெண்ணிடம் காதலை வெளிப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். மனதுக்கு பிடித்த ஆணிடம் காதலை வெளிப்படுத்தலாம், மனதுக்கு பிடித்த பெண்ணிடம் காதலை வெளிப்படுத்தலாம். உங்களுடைய காதலை உங்கள் பெற்றோர்கள் கிட்ட கூட வெளிப்படுத்தலாம். ஆடி மாதம் நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னா உங்கள் காதல் எந்த தடையும் இல்லாமல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய காதல் திருமணத்தில் முடிவதற்கும் வாய்ப்பு இருக்குது. காதல் கைகூடி மகிழ்ச்சி சந்தோஷத்தில் திளைக்கிற மாதிரி ஆடி மாதம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகநிலைகள் உங்களுக்கு அமையுது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் காதலை வெளிப்படுத்துகிறதா இருந்தால் ஆடி பௌர்ணமிக்கு பிறகு வெளிப்படுத்துங்க. அப்புறம் நிலையான வருமானம் வர்றதுக்கு நிறைய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிலையான வருமானத்தை உருவாக்கிக்குங்க. இப்போ நீங்கள் உருவாக்கிக்கிட்டால் தான் வாய்ப்பு இருக்கும்போது, பின்னாடி வாய்ப்பு இல்லாத போது உருவாக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வாய்ப்பு இருக்கும்போதே நிலையான வருமானம் வரும்போக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வருமானத்தை ஏற்படுத்திக்குங்க. அதே போல் உங்களுடைய சக்திக்கேற்ப உங்கள் ஊர்களில் ஆலய திருப்பணிகள் மேற்கொண்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆலய திருப்பணிகளுக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க. இப்போ நீங்கள் ஆலய திருப்பணிகளுக்கு உதவிகள் செய்தீங்கன்னா அதன் மூலிமா உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்று சொல்லப்படுது. அதனால் ஆலய திருப்பணிகளுக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க. அதே போல் நீங்கள் அரசியல்வாதிகளோடு பழக்கங்கள் உங்களுக்கு வைத்துக்கொள்வது இந்த ஆடி மாதத்துக்கு நல்லது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, தொழிலுக்கு உதவியாக இருக்கும். தொழிலில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா டக்குன்னு அரசியல்வாதிகளை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். கடகராசிக்காரங்க உங்களுக்கு அந்த பழக்க வழக்கங்கள் ரொம்ப இந்த ஆடி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு அவசியம். அதே போல் நீங்கள் பங்கு சந்தை வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபடுறவங்களாக இருந்தீங்கன்னா ஆடி பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கும் பங்கு சந்தைக்கும் நிறைய நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா. அதனால் பங்கு சந்தை வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இழப்பு உங்களுக்கு அதிகம் வரும். அதே போல் ஆன்லைன் சூதாட்டத்தை ஒதுக்கி வைங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நஷ்டம் உறுதி. அப்புறம் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவங்க படிக்கிறதன் மூலிமா தான் அவங்க ஃப்யூச்சர் நல்லபடியாக மாறும். இப்போ நீங்கள் அவங்க ஃப்யூச்சரை செக்யூர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. ஆடி பௌர்ணமிக்கு பிறகு அந்த செக்யூரை நல்லா ஸ்ட்ராங் பண்ணலன்னா கண்டிப்பாக பிள்ளைகள் படிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து கவனமாக அவங்களோட வசதிகளை செஞ்சு கொடுங்க. அப்புறம் பழைய பாக்கிகளை கடுமையாக வசூல் பண்ணுறதா இருந்தால் அதெல்லாம் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆடி பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்றிறக்கமான பலன்கள் தான் கிடைக்கும். இந்த ஏற்றிறக்கமான பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க. நீங்கள் தஞ்சை பிரகதீஸ்வரர் பெருமான வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆசைகளும் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நிறைவேறும்.
அதனால் தஞ்சை பிரகதீஷ் பெருமாளை வழிபாடு செய்யுங்க. அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் பெருமானை வழிபாடு செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை கடகராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களுக்கேற்ப இனி நடந்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.